தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, திருச்செந்தூரில் நம்முடைய முப்பாட்டன் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு நடைபெற்ற அந்த கோவிலின் குடமுழுக்கு நிகழ்வில் 50 விழுக்காடு தமிழ், 50 விழுக்காடு வடமொழி என்கின்ற உயர்நீதிமன்ற அறிவுரையின்படி நிகழ்ந்தேறியது. சிலருக்கு அதில் மாறுபட்ட கருத்தும் உண்டு. ஆனால் 50 விழுக்காடு தமிழ் மந்திரங்கள் அங்கே ஓதப்பட்டன. அதை அடுத்து நம்முடைய மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளில் முதல் வீடு திருச்செந்தூரிலே குடமுழுக்கு 100 விழுக்காடு தமிழில்தான் நடைபெற வேண்டும். அதற்கு மாறான நிலைப்பாட்டை இந்து சமய அறநிலைத்துறை எடுத்தால் திருச்செந்தூரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவேன் என்றார் செந்தமிழர் சீமான். ஆனால் குடமுழுக்கு நிகழ்வு நடைபெற்ற நாளில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு தம்பியை கூட அங்கே காண முடியவில்லை. அதே போல திருப்பரங்குன்றமும் அறுபடை வீட்டின் 2வது வீடு திருச்செந்தூர் என்றால் முதல் வீடு திருப்பரங்குன்றம். சீமானின் பேச்சையே காணவில்லையே. அங்கே குடமுழுக்கு விழா தமிழிலும் நடைபெற்றது என்று இந்து அறநிலையத்துறை அமைச்சர் தெளிந்த திராவிடரான சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாம படிக்கிறோம், ஆனா நாங்க போகல. அந்த குடமுழுக்கு நிகழ்வில் தமிழில் நீதிமன்ற அறிவுரையின்படி நடைபெற வேண்டும், தமிழ் மந்திரங்கள் அங்கே ஓதப்பட வேண்டும் என்று நம்முடைய இறை நெறியாளர் சத்தியபாமா அம்மா அங்குள்ள பட்டர்களோடு மோதுகிற காட்சியை பார்த்தோம், சண்டை பிடிக்கிற காட்சியை பார்த்தோம். ஆனா நாம் தமிழர் கட்சி முகவரியே அங்கே இல்லை. அப்படி என்ன நிலைப்பாடு? தம்பி செந்தில்நாதன் சேக்குவாரா எங்கே இருக்கிறார் என்றே தெரியல. ஆக திருச்செந்தூரை என் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர ஒரு இடத்திலேயாவது செந்தமிழர் சீமான் அவர்களே அப்படி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வாருங்க. நான் தஞ்சாவூரை பார்த்தேன், திருச்செந்தூர் உங்களுடைய மேடை பேச்சை கேட்டேன். பிறகு அடுத்த நிலை கல்லு இருக்கிற அந்த கூத்தடிப்பையெல்லாம் பார்த்தோம். திருப்பரங்குன்றத்தில் நாம் தமிழர் கட்சி முகவரியே இல்லாமல் போய்விட்டது. இதுதான் தமிழ் தேசியமா என்று கேட்க விரும்புகிறோம். சத்தியபாமா அம்மையார் ஒரு மகளிராக இருந்து தன்னுடைய உற்ற தோழிகளை வைத்துக்கொண்டு அங்கே போராடி கைதாகி திருமண மண்டபத்தில் வைக்கக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு களமாடி இருக்கிறார் என்றால் அந்த அம்மையாரை நாம பாராட்டலாம், வாழ்த்தலாம், அவரை பின்பற்றி செல்லலாம். அப்படி கைது செய்த திராவிட மாடல் அரசை கண்டிக்கிற ஒரு அறிக்கை கூட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்கள் வெளியிடாத மர்மம் என்ன, கமுக்கம் என்ன என்கின்ற கேள்வியை தமிழ்நாட்டு தமிழர்கள் நடுவையும் அவரை நம்பி வாரி வாரி திரளதி கொட்டி குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்களிடம் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.